ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ஸ்கட்ஸ். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருந்தே ஈஸியாக ஸ்மார்ட்டான ஒரு வழியை யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏர்ன் கரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க. இது வந்து நிறையா பேர்த்துக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியுங்க. நம்ம ஹோம் மேக்கர்ஸ், வீட்லேயே இருக்கிற பெண்கள், குழந்தைங்கள பார்த்துக்கிற பெண்கள், நம்ம பெருசாக மணி ஏர்ன் பண்ண முடியல, வீட்லேயே இருக்கோம், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெயினாக அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் வந்து ஏர்ன் கரோ அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு முன்னாடியே ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு வந்து லாகின் அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். நம்ம இதில் இருந்து இது மூலிமா வர்ற லிங்க்கை யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி கிரெடிட் ஆகும். நீங்கள் ஓனாகவே இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்கிறீங்கன்னா இந்த லிங்க்கை வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணியும் நீங்கள் வேறு கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னாலும் உங்களுக்கு அது மூலிமா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 500 சம்திங் நான் வந்து இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அமௌண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்த உடனேவே நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். சில சமயம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 to 5 ஒர்க்கிங் டேஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதில் அப்படிலாம் இல்லைங்க, உடனே அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். இப்போ நான் காமிக்கிறது வந்து ஹோம் பேஜுங்க. இதில் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் சர்டன் பர்சன்டேஜ் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், அதுக்கப்புறம் மாமா எர்த், ஆஜியோ, ஷாப்ஸி, மைண்ட்ரா, இந்த மாதிரி நல்ல பிராண்டடான கம்பெனிஸ் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இதில் வந்து நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா லிங்க்கும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டோட ரேட் எவ்வளவோ அதில் இருந்து இந்த பர்சன்டேஜ், இப்போ ஆஜியோவில் வந்து நீங்கள் 1000க்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதிலிருந்து 10% அப்படி பார்த்துட்டிங்கன்னா 100 ருபீஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் உங்களுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பெரிய பெரிய பிராண்டுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பர்சன்டேஜ், அந்த ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க்குங்க. இதில் எந்த பிராண்டில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதோட லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டெலிவர்ட் ஆனதுக்கப்புறமே எவ்வளோ பர்சன்டேஜ் மணி உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான வேயாக தான் இருக்கும். மேபி நீங்கள் யூஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறீங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராவது பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அந்த லிங்க்கில் இருந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க கான்செப்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட ரிப்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் போய் நீங்கள் செக் பண்ணும்போது நீங்கள் வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே டீட்டெயில்டாக காட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி டீட்டெயில்ஸ் அதில் வந்து கேட்பாங்க. இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக தாங்க இருக்குது. நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் நம்பரும், ஐஎஃப்எஸ்சி கோட், இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்த அடுத்த செகண்டே நமக்கு வந்து மணி வந்து கிரெடிட் ஆகிடுது. இது வந்து ஒரு ட்ரூ ஹானஸ்ட்டு பேஸ் தான். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி மணி வந்து இதிலிருந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதிகமாக ஹோம் மேக்கர்ஸ், குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் இருக்கிற பெண்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் மூலமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு தோணுன விஷயம். அதுக்காகத்தான் நான் இது வந்து நான் போடுறேன்.